இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்று நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இந்த ப்ரோமோவில் போட்ட மாதிரி இன்னைக்கு ஓவியா அழலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஓவியா டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காயத்ரியும் நமிதாவும் நேற்றே பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது ஓவியாவை டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஆண்கள் எல்லாம் அவங்க இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க. இன்றைய நிகழ்ச்சியில ஒருத்தரோட முகம் நம்மளுக்கு தெரியுது. இவங்க இப்படிதான் அப்படின்னு தெரியுது. யார் அப்படின்னா ஜூலி, பச்சோந்தி ஜூலி அப்படிதான் சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்க இந்த பொண்ணு எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்குன்னு நினைக்குது, ரொம்ப பச்சோந்தி அப்படின்னு சொன்னாங்க. இந்த இதுலயே நிகழ்ச்சியிலேயே அவங்க சொல்லுவாங்க. ஆனா நேத்து ஜூலிக்கு சப்போர்ட் பண்ண ஓவியாவை இன்னைக்கு கெட்டவங்களா திரிக்கிறதுக்கான காரணம் இல்ல, நம்பர் 1 அப்படின்னா ஜூலி தான். ஜூலிய பின்னாடி இருந்து இயக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா நமிதாவும் காயத்ரியும். இந்த தூக்குப்பள்ளி காயத்ரிக்கு ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது கோபம் கொஞ்ச நெஞ்சலாம் இல்லைங்க, பயங்கரமா வருது. இப்படின்னு நம்ம பெண்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. அதுவும் காயத்ரியை காட்டும் போது அவங்க திட்டக்கூடிய வார்த்தைகள் நம்ம காதலே கேட்க முடியாது, அந்த அளவு இருக்கு. ஆண்களா கூட இவங்க தன் வசப்படுத்திட்டாங்க. என்னன்னா இவங்க சொல்றதுதான் கரெக்ட், மத்தவங்க சொல்றதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜூலி உட்பட எல்லாத்துக்குமே சுத்தி போடுறாங்க. ஆனா ஓவியா மட்டும் அந்த எலுமிச்சம்பழம் சுத்தி போடுவாங்க இல்லைங்களா, திருஷ்டி கழிக்கிறது, அது ஓவியாவுக்கு சுத்தி இவங்க போடல. அப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன டாஸ்க்னா சமையல் பண்ற டாஸ்க். அதுல 2 பேரும் சமையல் பண்றாங்க, ஓவியா சாப்பிடுறாங்க. இந்த நமிதா சொல்றாங்க ஓவியா உள்ள இருக்கிற பாத்ரூமை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நமிதா சொல்றாங்க. அப்புறம் ஓவியா அவங்களோட சாப்பாடு அவங்களே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவியா என்ன சொல்றாங்கன்னா, நான் என் வேலை கட்டாத செஞ்சுட்டு தான் இருக்கேன், உங்க முன்னாடி என்னால போலியா நடிக்க முடியாது அப்படின்னு ஓவியா தன்னோட வாதத்தை ஆணித்தனமா வைக்கிறாங்க. ஆனாலும் ஓவியாவை கெட்டவங்களா ஆக்குறதுல குறிக்கோளா இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த காயத்ரியும் இந்த நமிதாவும் தான். ஆனா ஆண்கள் பாத்தீங்கன்னா இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. கணேஷ் ஆகட்டும், அல்லது சக்தி ஆகட்டும், சினேகன் ஆகட்டும், எல்லாருமே ஓவியா நல்லவங்க. ஆனா இவங்க அவங்கள டார்கெட் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே புரிஞ்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, ஓவியா நேர்மையா இருக்காங்க. அதாவது இந்த பொய் சொல்றது, இந்த கோல் மூட்டுறது, இந்த மாதிரி வேலை எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஆனா மக்களோட ஆதரவு ஓவியாவுக்கு அதிகமா இருக்கு. அதாவது ஓவியாவோட இமேஜ் டேமேஜ் பண்ணா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. அதனால வருங்காலங்களில் தான் பிக் பாஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஜூலி ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இந்த டீம்ல, அதாவது ஸ்டார்டிங்ல இப்ப ஓவியா வெளியேற்றிட்டீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் ஈஸியா வெளியேற்றிடலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாவே அவங்க வெளியே போயிடுவாங்க. இதுக்கான காரணத்துல காயத்ரியும் நமிதாவும் இறங்கிட்டாங்க. ஆனா இவங்க பண்ற கொடுமையில பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, ஓவியாவுக்கு நல்லாவே தெரியுது இவங்க நம்மள டார்கெட் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. இதுல என்ன ஒரு கூத்து அப்படின்னா, இந்த ரைசாவும் இவங்க கூட சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அதாவது தேவையில்லாம வீணா வம்பு கிழக்குறாங்க. தூங்கும் போது பாட்டு பாடுறது, சொல்லாத ஒண்ணு சொன்னது மாதிரி சொல்றது, இது மாதிரி தேவையில்லாம வம்பு கிழக்குறாங்க ஓவியாவை. ஓவியா ஒரு கட்டத்துல ஆண்கள் அவங்க தூங்குறாங்க இல்லைங்களா, அங்க ஸ்னேகன் சாக்கிட்ட பேசிட்டு தூங்குறாங்க. அப்புறம் திருப்பணும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு அவங்களுடைய மைக் எடுத்துட்டு இங்க படுத்துட்டு தூங்குறாங்க. இந்த நிகழ்ச்சி இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆண்கள் எல்லாமே ஒற்றுமை இருந்தா கூட இந்த 4 பெண் பேய்கள் அப்படிதான் சொல்லணும். காயத்ரி சந்திரமுகி பேயோட கேவலமான பேய், நமிதா காஞ்சனா பேய் அப்படிதான் சொல்லணும். இந்த
ஜூலி வந்து ரத்த காட்டேரி, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப மோசமானது. ரைசா வந்து ஓமகுத்து பேய். இந்த 4 பேயும் சேர்ந்து ஆடுற ஆட்டத்துல ஐயோ டென்ஷன் ஆகுதுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஓவியாக்கு உங்க ஓட்டை போடுங்க. கூகுளில் போயிட்டு பிக் பாஸ் ஓட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, வரும். 50 ஓட், 50, ஒவ்வொருத்தருக்கும் 50 ஓட்டு போடலாம், 50 மார்க் போடலாம். நீங்க கப்புன்னு வந்து போட்டுருங்க. நம்ம கணேஷ் வந்தா என்ன, வரல நம்மளுக்கு என்னங்க. ஓவியா வந்து வின் பண்ணணும், அதுக்காக வந்து நீங்க ஓட்டு போடுறீங்க. இனி வரும் காலங்களில் மறந்து கூட யாரும் ஜூலி வந்து காப்பாத்து நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஜூலியோட உண்மையான முகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு. மீண்டும் நாளைக்கு ப்ரோமோ ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதோட கதை சுருக்கத்தோட நாம் சந்திப்போம். இதுவரை இதை கேட்டு ரசித்த சகோதர சகோதரிகளுக்கும் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.